ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேப்பர் வந்தாச்சா? சைலண்ட். யார் 35% கீழே வாங்குது? சார் சார் மீராவோட பேக் சார் இது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 34 சார். சரியா கேட்கல. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லு. 34 சார். ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, இங்கே ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. அருண் அவன் ஸ்கூலில் தான் இருப்பான். எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில். ஓகே எல்லாரும் போங்க. இந்த வருஷம் +1 ஸ்டூடெண்ட்டை யாரை டீக்ரேட் பண்ணலான்னு ஸ்கூலில் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ உன் பேரை முதல்ல கொடுத்துடலான்னு தோணுது. வேணாம் சார். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்ன பண்ண சொல்ற? அப்போ உன் பேரை நான் லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். கேட்குறேன் சார். கேட்குறியா? கேட்குறேன் சார். அப்போ அந்த டோரை சாத்திட்டு வா. போ. ஆமாம் சார். எங்கே இருப்பார் இப்போ? ஸ்கூல் விட்டாச்சு. நேரம் அவரோட சைதாப்பேட்டை டியூஷன் சென்டரில் இருப்பார் சார். சார் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, போங்க. அவன் டியூஷன் சென்டர் போயிடலாம். ஓகே.
இருக்காரு அருண்? நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அந்த லேடியோடைய பேர் அனபெல்லா சார்ஜ் கிடையாது. அந்த அம்மாவோட பேர் மேரி ஃபெர்னாண்டஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் தான் ஃபெர்னாண்டஸ். அவர் ஒரு மெஜிஷியன், மியூசிக் டீச்சராக இருந்த இந்த அம்மா இவர் செத்ததுக்கப்புறம் பார்ட் டைமாக மேஜிக் ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஸ்டேஜில் தன்னோட ஒரே மகன் கிறிஸ்டபரை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் கிறிஸ்டபரை பார்த்த உடனே அங்கே இருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. காரணம், சின்ன வயசுலேயே வயசான தோற்றத்தை கொடுக்குற ஹார்மோன் பிரச்சனை அவன் உடம்புல இருந்தது. அதனால் மற்ற பசங்கள்லாம் கிறிஸ்டபரை சக மாணவனாகவே ஏற்றுக்க மறுத்தாங்க. கிறிஸ்டோபர் இங்க வா. சோஃபியா. ஷோபியோட ஆதரவை பார்த்து மேரிக்கும் கிறிஸ்டபருக்கும் சின்ன நிம்மதி ஏற்பட்டுச்சு. அது ஷோபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. சரி வா நம்ம அது எதுவும் கிறிஸ்டபரை பாதிக்க விடாம மேரி அவனை ரொம்ப அரவணைப்பா பார்த்துக்கிட்டான். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ சோஃபி. மற்றவங்கள பற்றி கவலைப்படாம கிறிஸ்டபரை ஒரு பெஸ்ட் மெஜிஷியனாக உருவாக்க அவனை தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க மேரி. அதே சமயம் ஷோபி மேல கிறிஸ்டபருக்கு அதீத அன்பு உருவாச்சு. சோஃபியா, சோஃபி. என்னடா சொல்லு. ஹே சோஃபியா, சூப்பர்டா. நான் உன்னை லவ் பண்றேன். முதல்ல அது ஷோபிக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் சோஃபி, பின்னாடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அது முடியாம போனதுனால ஷோபி அவங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சான். அதை ஏத்துக்க முடியாத கிறிஸ்டபர் ஷோபியை விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி பேசாம இருக்கா சோஃபியா? அவ தான் கூட பேச மாட்டாள. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டிசிப்ளின்? சோஃபியா, சோஃபியா, என் மம்மிக்கு அப்புறம் என் மேல அதிகமா கேர் எடுத்து அதை ஷோபியால தாங்க முடியல. சோஃபியா, ஸ்கூல் லைப்ரரியில இருந்து தான் படிச்ச ஜெனடிக் சம்பந்தமான புஸ்தகத்தை எடுத்து போட்டு படிக்க சொன்னான். எதுக்கு சோஃபியா? அவனோட ஹார்மோன் நோயை பத்தி அவங்கிட்டே சொல்லிடுறேன். அப்படிலாம் சொல்ல சோஃபியா, நான் நார்மல் தான். ராஜா கிறிஸ்டோபர் என்ன சொல்ல வைக்காத. நான் நார்மல் சோஃபியா. சோஃபியா அப்படி பேசாத அது சோஃபியா. படிடா. கூட இரு சோஃபியா ப்ளீஸ். அப்பவும் கிறிஸ்டபர் விடாததால ஷோபி ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு கல்யாணம் பண்ற தகுதியே இல்லை, நீ ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஆண்மை இல்லாதவன்னு சொல்லி திட்டான். இனிமே லவ் கல்யாணம்னு சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கோபம் சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு தன்னோட நோயை பத்தி, மற்றவங்க தன்னை வெறுக்கிறத பத்தி மேரி கிட்ட சொல்லி கதறலாம். ஆனா அவங்க அம்மா மேரி, நீ பெரிய மெஜிஷியன் ஆவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தினான். அவனோட தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கும் அவனோட குறைகளை மறைக்கவும் அவனை கொஞ்சம் அழகுபடுத்தினான். அவனும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனான். மொட்டைங்கிற சத்தம் கிறிஸ்டபரை நிலைகுலைய வச்சது.
அன்னைக்கு கிறிஸ்டோஃபர்ட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அடுத்த நாள் ஃபீவர் மேம், நான் ஸ்கூலுக்கு கூட வரல. நேரையும் சமாதானமாகி 2 பேரையும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த அம்மாவை கைது பண்ணி வெளியே கூட்டிட்டு வரும்போது அங்கிருந்து அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த அம்மா இன்னும் உயிரோட இருந்துக்கிட்டு அதே வெஞ்சன்ஸோட கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏனையோ அவங்கள சீக்கிரமா பிடிச்சிருங்க, இல்ல ரொம்ப விபரீதமாயிடும்.